அழகா இருக்கப்பா. மட்டன் சுக்காவும் எறாவும் சூப்பரா இருக்கும் சங்கீதா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஃபுல்லா ஸ்டோன் வச்சு புடவை கொடுத்தாச்சு சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரண்யாக்கு விருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போறோம். வீடியோல அடிக்கிற முத்தம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து புது மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு விருந்து வைக்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தடபடலாம் ரெடி பண்ண போறேன்னு பார்க்கலாம். நேத்து வீடியோலயே பாத்துருப்பீங்க நான் என்ன நைட் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிளீன் பண்ண போறேன். இப்ப நண்டு எல்லாம் கிளீன் பண்ணாத வாங்கி வந்துருக்காரு. நண்டு கிளீன் பண்ணணும், இறை கிளீன் பண்ணணும், மீன் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணணும். சோ எல்லாமே வந்து நான் கிளீன் பண்ணி வைக்கிறேன். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு சமைக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி இல்ல, தண்ணி வாங்கிக்கின்னு மட்டன் மசாலா வாங்கிக்கின்னு, ஆமா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாமே வாங்கி வரணும் பேபி. சரி நண்டு சொல்லுமா, நண்டு சொன்னா நண்டு யாரா. அப்ப நான் கடைக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, சோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கிளீன் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இவளுக்கு பார்க்க ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாம் புதுசு புதுசா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறா. ட்ரை பண்ணாதாண்டி தருவேன். பச்சையா இருக்குடி. ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க மீன் கிளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு, ஸ்லைஸ் போட்டு வச்சாச்சு. இந்த சைடு நண்டு கிளீன் பண்ணிட்டேன், சிக்கன் கிளீன் பண்ணியாச்சு, எறா கிளீன் பண்ணிட்டேன், எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு பக்காவா. ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டேன். மட்டனும் வேக வச்சுட்டேன், சாப்பாடு செய்ய அரிசி ஊற வச்சுட்டேன். இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணணும். இப்ப சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 சிக்கன் 65 பண்ணலாம்னு இருக்கேன். இது வந்து 65 மசாலா, இது வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. உப்பு வந்து மாவுல இருக்கும், அதனால உப்பு போடுறாங்க. வந்து 65க்கு தயிர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அப்புறம் லெமன். இவ வந்து பாத்தீங்கன்னா என்னை புடிச்சுக்கிட்டே இருக்கிறா பாரு, இறங்க மாட்டேங்கிறா. வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி அவ கீழே இறங்கவே மாட்டா. ஆமா, கொஞ்சமா லெமன் ஊத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு கொஞ்சமா லெமன் போடலாம். மீனும் வறுக்க போறேன், வறுக்கிறதுக்கு தான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 65க்கு மசாலா போட்டு ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெமன் புழிஞ்சு போட்டேன்ல, அதுல கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். லெமனும் உப்பு, ஆமா. சோ அது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து உப்பு உரைக்கும் மீன்ல. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு தூள் தான் போட போறேன். மசாலா கிடையாது, வீட்டு குழம்பு தூள் தான். வறுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டேன், நம்ம வீட்டு குழம்பு தூள் தான். உப்பு, லெமனு, மிளகாத்தூள், வேற எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இது சேர்த்தாலே சூப்பரா இருக்கும். இதுல தலை, வாலு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு பகுதி எல்லாம் எடுத்து வெறும் பீஸ் பீஸா வந்து எடுத்திருக்கேன். இது மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கு. நிறைய ஐட்டம் செய்யறோம்ல, யாராலையும் சாப்பிட முடியாது. எங்க சித்தி எல்லாம் வருவாங்கன்னு பார்த்தேன். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சித்தி எல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்களாம். வரதா ஜெயா, சரண்யா தானே அவங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. அவ்வளவுதான், அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நிறைய பண்ணி வேஸ்ட் ஆகிறதுக்கு இது ஃப்ரீசர்ல வச்சுட்டு அது ஒரு நாள் குழம்பு வச்சுக்கலாம் சொல்லிட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே மசாலா போட்டு ஓரமா வச்சுட்டு நண்டு வறுக்க போறாங்க. இதுல ஊறதுக்காட்டியும் மத்த ஐட்டத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணலாம். ஃபாஸ்டா பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஆமா, நான் 10 மணிக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. இப்ப மணி 10 ஆயிடுச்சு. இப்ப கிளம்பினா கூட இன்னும் 1 hourல வந்துருவாங்க. சரி, கல்யாண விருந்து இல்ல, அதனால பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு. இல்ல, வந்தவங்கள பசியோட காக்க வைக்க கூடாதுல்ல, சோ அதனால சீக்கிரமா வந்து செய்யலாம் சொல்லிட்டு ரெடி பண்றேன். சரி, ஓகே. என்ன மல்டி டாஸ்கிங் பண்ணுவா இன்னைக்கு? என்ன ஒரு அடுப்பு சும்மா இருக்குது? வெங்காயம் தக்காளியே வெட்டல, அப்புறம் எங்க மல்டி டாஸ்க் பண்றது? ஒரு வெங்காயம் வெட்டி தர சொல்ல, ரெண்டுமே வெட்டி தரவே இல்ல. இப்ப நீ இது வந்து நண்டு வருவலா? ஆமா, பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. வெறுமே எண்ணெய் போட்டு, சோம்பு போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நண்டை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு, கரம் மசாலா, குழம்பு தூள் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். லாஸ்டா வந்து நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பெப்பர் தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். இது வந்து தண்ணி நல்ல வேக வச்சிருந்துதான் எல்லாமே டக்கு டக்குன்னு ரெடி ஆகுது. ஆமா, எப்பயுமே பார்த்து பார்த்து செய்யறத விட இது மாதிரி பரபரப்பா செஞ்சா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். நான் பார்த்து உப்பு இருக்குதா அது எல்லாத்தையும் குழப்பிடுவான், கடகடன்னு செய்வான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வந்து பாத்தீங்கன்னா வறுவலுக்கு ரெடி. இப்ப இதை மூடி போட்டு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கணும். அவ்வளவுதான், நண்டு வறுவல் ரெடி. ஒரு பக்கம் நண்டு வறுவல் ரெடி, அடுத்து அந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டேன்.
ஆமா இந்த சைடு தான் கிட்ட வாட்டமா இருக்கும். அந்த பக்கம் வச்சாச்சு. இந்த சைடு இத மூடி போட்டு வச்சிட்டு இந்த சைடு இப்போ வந்து பாத்தேன்னா எறா வறுவல் தொக்கு பண்ண போறேன். எறா தொக்கு. ஆமா எறா தொக்கு பண்ணா நல்லா இருக்கும். சோ அதனால எறா தொக்கு. இதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங். என்னடா அது ரெண்டு அடுப்பு ஃப்ரீயா ஒரு அடுப்பு ஃப்ரீயா இருக்குதுன்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து நண்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா இந்த பக்கம் வந்து எறா பிரான் எறா தொக்கு. எறா தொக்கு. எறா வந்து சீக்கிரமா வெந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகாது எறா வேகிறதுக்கு. ஆனா சங்கீதா நான் உன்னை நினைச்சு ரொம்ப வந்து இது பண்ணுவேன். ஆமா ஏன்னா சமையல்ல நீ வந்து வேற லெவலு. எல்லாரும் ஏதாவது 1 2 செய்ய கத்துக்கிறதே கஷ்டமா இருக்கும். நீ எல்லாத்தையுமே செஞ்சு டிசைன் டிசைனா போடுறியா அதை நினைச்சா எனக்கு ரொம்ப இல்ல இல்ல சங்கீதா எல்லாமே செய்யுது சாப்பாடு சூப்பரா. பாருங்க பிரான் நண்டு நண்டு வந்து வெள்ளையா தானே இருக்கு. கொஞ்சம் நல்லா இந்த மசாலா ஃபுல்லா ட்ரை ஆகி அந்த மசாலா ஃபுல்லா அது மேல அந்த நண்டு மேல வந்து கோட் ஆகும் லாஸ்டா. அப்புறம் பெப்பர் பவுடர் போட்டோம்னா நல்லா காரசாரமா இருக்கும். அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த நண்டு ஓடு ஃபுல்லா இறங்கிடும். அந்த தண்ணியில இருக்க காரம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பெப்பர் தூள் இப்ப சேர்த்தேன். அது எல்லாமே நண்டுக்குள்ள இறங்கிடும். நல்லா காரமா இருக்கும். கலர் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பா நினைக்க கூடாது. ஓகே ஓகே இவர் பாரு வராரு. இந்த குட்டி பொண்ணுக்கு ஆர்வம் தாங்கல. நான் என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எம்மேன்னு வந்துட்டு இருக்கா. எட்டி எட்டி பாத்துட்டே இருக்கா. என்னோட நண்டு வறுவல் சொன்னா இல்லையா மசாலா எல்லாம் லாஸ்டா வந்துரும் சொல்லிட்டு வேற லெவலா வந்திருக்கு. நண்டு வறுவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எறா தொக்கு ரெடியா? எறா தொக்கும் பயங்கரமா எண்ணெய் பிரிச்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் இதேதான். இது வந்து மாத்திர வேண்டியதான் வேற பாத்திரத்துக்கு. ஓகே சாப்பிடலாண்டி தங்க நம்ம. இப்ப வேற பாத்து மாத்திட்டோம். எறா கிரேவி வந்து பாத்தீங்கன்னா வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபிஷ் ஃப்ரை அழகா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எண்ணெய் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஓரம் எடுத்து வச்சிட்டோம் பாத்தியா. ஃபிஷ் ஃப்ரை. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா ரெடி ஆயிட்டு இருக்கு. சொல்லலாம் அப்படி இல்லனா மட்டன் பெப்பர் ஃப்ரை சொல்லலாம். மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா இப்ப இந்த தண்ணி ஃபுல்லா சுண்டிச்சுனா மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி. இத வந்து ஓரம் பண்ணிட்டு இந்த சைடு முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சிட்டேன். முட்டை உரிக்கணும். ஆமா சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோறு குழம்பு ரசம் 3 பண்ணனும். அப்புறம் வந்து பாயாசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாயாசம் மிக்ஸ் வாங்கி சொன்னேன். அதுவும் பண்ணணும். டைம் இருந்தா பண்ணலாம். ஓகே இல்லனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. வந்த உடனே ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். பாயாசம் எதுக்கு பண்ணலாம்னா முத வரவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கணும்ன்றதுக்காக நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோம்ல அதுக்கு முன்னாடி ஸ்வீட் கொடுக்கலான்றதுக்காக வந்து பாயாசம் பண்ணலாம்னு பார்த்தேன். பண்ணலாம். ஆமா இப்ப சோறு என்ன வேகல. அடுப்பு அப்படியே ரெண்டு தான். 2 அடுப்புக்கு 2 செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2 சைடு வந்து சாதம் வெந்துட்டு இருக்கு. இந்த சைடு குழம்பு பத்தியா செம்மையா மட்டன் குழம்பு. ஆமா நல்லி பாரு வேற லெவலா இருக்கு. மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்லி 2 நல்லி இருக்கு. நல்லி வாங்கிட்டு வந்தேன் நான் சங்கீதா. அடுத்ததா அடுத்த பேர் அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரசம் ஒரு பக்கம் பாயாசம். ரசம் பாயாசமா? ரசம் பாயாசம் இந்த பக்கம் ரெடி ஆகுது. அவ்வளவுதான் பரவாயில்லையப்பா. ரெடி ஆயிடுச்சு. ஆமா ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. சிக்கன் 65 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொரிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. இது பொரிக்கணும்னா கூட பரவாயில்ல. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பொரிச்சு சாப்பிடலாம். சிக்கன் பக்கோடா மாதிரி இருந்தாலும் நான் இப்ப பொரிச்சிடுவேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்களா. ஜெயா வருதான்னு சொல்லி கேட்கவே இல்லை. வருதா வரலையான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லயே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ரசம் ஒரு கொதி வந்து உடனே வந்து இதை இறக்கிட்டேன்னா அடுத்தது வந்து 65 பொரிச்சிடலாம். அவ்வளவுதான். எல்லாமே நிறைய இருக்குது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 65 நான் பொரிக்க போறேன். பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் எல்லாமே இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 65 இடம் முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறோம். லொகேஷன் வந்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் தி வே கிட்ட வந்துட்டாங்கன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. 65 பொரிச்சிருவேன் நான். அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டாப்பா ஒரு வழியா. ஆமா பாத்தியா வாசக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வேற ரெடி பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாதம் என்னம்மா
என்னதான் ரெடி பண்ணிருக்குன்றத பாக்கலாம். லாஸ்டா ஃபுல்லா காட்டுறோம் பாரு. ஓகே. சேட்டை பண்ற ஜிஸ்விதா நீ இங்க வழியில வந்து நின்னுக்குறாரு. கதவே திறக்கிறதே கிடையாது. நான் எப்பயுமே கதவு சாத்தி தான் வைப்பேன். சரி கெஸ்ட் வராங்க கதவு சாத்தி வச்சிருந்தா நல்லா இருக்கு, அதை திறந்து வைக்கலான்னு பார்த்தா இவன் வந்து இங்கே நின்று வேடிக்கை பாக்குறா. படி வேற இருக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இவன் வந்து படிக்கிட்ட வர்றாரு எப்ப பார்த்தாலும். வெளில வந்தாதான் சந்தோஷமா இருக்கு. அந்த ஹால்ல இருக்கும்போது இவளுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. வெளில வந்துதான் ஜாலியா. அழகா இருக்கப்பா. எதுக்குமா பயப்படுறா? பூச்சண்டி மாதிரி இருக்க. ஐயோ ஜெயாவை பார்த்து அழுவுதா? ஜெயா வழி தெரியாம கூட்டு வந்தவரா? கூகுள் மேப்லாம் நம்பாத. நான் இருக்கேன் கூகுள் மேப் மாதிரி சொல்லியிருக்காரு. அதானா எடுத்த உடனே சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்திட்டாரு. மத்ததெல்லாம் செஞ்சது எல்லாத்தையும் எடுத்துன்னு வாசங்கதா. ஒன்னு ஒன்னா வை. என்னம்மா ஜஷிதா சாப்பிட்றியா? நீ சாப்பிட்றியா? பூவா சாப்பிட்றியா? சரண்யா சங்கீதா செஞ்சதுல என்ன நல்லா இருக்கு? ஆமா மட்டன் சுக்காவும் எறாவும் சூப்பரா இருக்கும் சங்கீதா. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. சரி ஓகே. ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். ஆமா சென்னையில சாப்பிட்டுருக்கேன். ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். செம ஃபன்னா இருந்தது. அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலே அதுவும் கொடுத்தாச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க முத கல்யாணம் ஆனவங்களுக்கு புடவை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதான் நம்ம பாரம்பரிய வழக்கம் சொல்லிட்டு நம்ம வழக்கத்தை மாத்த வேணாம்னு சொல்லிட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃபுல்லா ஸ்டோன் வச்சு புடவை கொடுத்தாச்சு சரண்யாக்கு. கொடுத்தேன்னு வச்சுக்க அதுக்கு சொல்லுவோம் சின்ன பொண்ணு தானே சாரி குடிக்கணும் சுடிதார் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. சுடிதார் எனக்கு என்னோட விருப்பம் வந்து நான் சுடிதார் வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுடிதார் எடுத்திருக்கேன். ஆமா இதுக்கப்புறம் புடவை தான் கட்டணும்ன்றதுனால புடவை கொடுத்தாச்சு. சாரில அழகாதான் இருக்கு. சரண்யா சாரில பார்த்த உடனே தான் எனக்கு சாரியும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்டே வந்தது. இப்ப வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாரி கட்டினா நல்லா இருக்கு. ஆமா அதான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வாங்க எல்லாருமே சரிங்களா? ஃப்ரீயா அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறாங்க. ஆமா பாப்பாக்கு அம்மா போட்டது சங்கீதாக்கு அம்மா போட்டதுனால தள்ளி போயிடுச்சு. ஆமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா தடவுல இறால் நண்டு மட்டன் சிக்கன் சொல்லிட்டு தடவுல வந்து வச்சுட்டாங்க. சோ எங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பி இல்ல? ரொம்ப ஹாப்பி. ஓகே டாடா பாய். ஃப்ரெண்ட்ஸ் சரண்யாலாம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. சூப்பரா எனக்கு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் 1 மணிக்கு வந்தாங்க. 1 மணிக்கு வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு கிளம்புனாங்க. 4:30 மணிக்கு கிளம்புனாங்க. காலையிலே வர சீக்கிரமா வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஜாலியா பேசி இருந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிஸ்கெட் கொடுத்து தூக்கி போறாங்க. சேட்டை பிடிச்சுவாவ. அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து தர இதெல்லாம் வந்து நம்ம சரண்யா தான் வாங்கிட்டு வந்தா. அதான் என்னென்ன வாங்கிட்டு வந்தாரு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லை. அங்கே ஓரமாக வச்சிருந்தால அதனால நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்துருக்கு. தாத்தாக்கு எடுத்து போனா இல்லைக்கா நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு போயிட்டேன். பிஸ்கெட்டு பக்கோடா பொட்டலம் இதான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கோடா நல்லா டேஸ்டா இருக்கும். பக்கோடா பொட்டலம் நம்ம வில்லேஜ் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே போனாலும் பக்கோடா மறக்காம வாங்கிட்டு போவாங்க. மிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக்சர் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜஷிதாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திராட்சை பழம். பாத்தியா ஜஷிதாக்கு திராட்சை பழம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க சொல்லி பிரிக்கிறா. பிரிச்சு கொடுக்க சொல்றாரு. நீ பிரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன். நான் சொன்னா போ. வாவ் சாத்துக்குடி இல்ல கமலாப்பழம் ஆப்பிள் மாதுளை 3 பழம் வாங்கிட்டு வந்துருக்காங்க.
நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தது பாப்பாவுக்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு விருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்கப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டேன் நான் எல்லாமே. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னம்மா ஃபைனலாக விருந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் நான் செஞ்ச ரெசிபிலாம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். கஷிதா சொல்லு முன்னாடி டாடா பாய்.